பிரைஸ் எல்லாம். இன்றைய சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்று கேட்போமா? அந்த டெய்லர் கடையில இருந்த நூலு ஊசியை பார்த்து சொல்லிச்சு, நான் மட்டும் இல்லைன்னா இந்த கடையில வேலையே நடக்காது அப்படின்னு. உடனே ஊசி சொல்லிச்சு, இங்க பார், நான் இல்லைன்னா உன்னால துணிங்களை இணைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுச்சு. நீயா நானான்னு சண்டை போட்டு ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. கடையை திறந்த டெய்லருக்கு ஊசியை கிடைச்சா நூலு கிடைக்கல, நூலு கிடைச்சா ஊசி கிடைக்கல. அடக்கடவுளே, இது என்ன ஆச்சு? இன்னைக்கு பொழப்ப நான் நடத்தின மாதிரி தான். ரெண்டும் இருந்தா தானே என்னால வேலை நடத்த முடியும் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இதை கேட்ட ஊசிக்கும் நூலுக்கும் அப்பதான் உண்மை புரிஞ்சுது. ஆமா, நம்ம ரெண்டு பேருமே தனித்தனியா இருந்தா ஒன்றும் நடக்காது. நம்ம சேர்ந்து இருந்தாதான் இங்க வேலை நடக்கும்ன்ற உண்மை. இன்னைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆமாங்க, நீ பெரியவளா நான் பெரியவங்களான்னு நம்ம போட்டி போட்டுட்டு இருந்தோம்னா சமாதானம் தான் கெட்டு போயிடும். இன்னைக்கு உலகத்துல சமாதானம் தான் முக்கியமா இருக்கு. வீட்டுக்குள்ள ஆனாலும் சரி, நாட்டுக்குள்ளேயும் சரி. ஆக மொத்தத்துல உலகத்துக்கே இந்த வசனம் ஒரு பிரதானமான வசனம். என்னங்க, நீங்களும் இந்த வசனத்தை கடைபிடிப்பீங்களா? காட் bless you all.